தான் பெரிய புரட்சிமிகு ஊடகவியலாளர் என்று தன்னை தானே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய திமுகவினுடைய சொம்பு தூக்கி தான் இந்த செந்தில்வேல். அதுவும் குறிப்பிட்டு இவருக்கு நாங்கெல்லாம் வச்ச பட்டப்பேர் என்ன தெரியுமா? சீப்பு செந்தில். ஏன்னா வேல்வீச்சு வாழ்வீச்சுன்னு கேள்வி எழுப்பாரு, கடைசியில் அதில் ஒன்றும் தலை முடிய வாரத்து கூட புண்ணியம் இருக்காது. அதனால தான் இந்த சீப்பு செந்தில்னு பல ஆண்டுகளுக்கு முன்பே பேரை வச்சோம். அண்மையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. என்ன அந்த கேள்வினா, திருப்பரங்குன்றம் கோவில் விவகாரத்தில் தீபம் ஏற்றுவது குறித்து சர்ச்சை போயிட்டு இருக்குது. நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க, காவல்துறை அதற்கான எதிர்மறையான ஒரு செயல்பாடுகளை செய்கிறாங்களே, இது குறித்து உங்களுடைய பதில் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கக்குள்ள பாமகவினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஆன்மீகத்தில் யாரும் பெரும் சர்ச்சைகளை எழுப்பக்கூடாது. நீதிமன்றம் என்ன சொல்லுகின்றதோ அதை காவல்துறையும் அரசாங்கமும் பின்பற்ற வேண்டும். யாருடைய அந்த ஆன்மீகத்திலும் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திவிடக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பதில சொல்றாங்க. அவங்கவுங்க விருப்பம், நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை உடனடியாக கேட்கணும். மக்களினுடைய விருப்பமும் அதுவா இருக்குது. காவல்துறை தடை விதிக்க கூடாது, அரசாங்கமும் முட்டுக்கட்ட போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கேள்விக்கான பதில முடித்துட்டு கிளம்புறார் அன்புமணி அவர்கள். அது குறித்து நம்ம சீப்பு செந்தில் ஒரு கேள்வி கேட்கிறாராம். நீதிமன்றம் சொல்வதை அப்படியே கேட்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 10.5% உள்ளீடு ஒதுக்கீடு விவகாரம் குறித்து உச்சநீதிமன்றம் கூறுகின்ற அந்த தீர்ப்பை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார் கேட்கிறாங்க. அப்புறம் வேற எப்படி ஏத்துக்குது? என்ன சொல்லிச்சு உச்சநீதிமன்றம்? தமிழக அரசு போதிய தரவுகளை சமர்ப்பிக்கல, எனவே இந்த ஒரு காரணத்தை முன்னிறுத்தி நாங்கள் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டினை நிராகரிக்கிறோம். அதாவது இந்த உள்ளிட ஒதுக்கீட்டினை 10.5 தமிழக அரசு போதிய தரவுகளை திரட்டி அதன் அடிப்படையில் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன இந்த வெங்காயத்தனக்கு வந்துச்சுன்னு தெரியல. இப்போ முதல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்கறானா இல்லை அதோடைய உள்ளார்ந்த ஆய்ந்த கருத்துக்களை பார்க்கறானான்னு ஒன்றும் தெரில. அப்படியே தூக்கிட்டு வந்துடுறது ஒரு ஆணியும் தெரியாம. நல்லா வருது வாயில், ஆனால் பேச முடியாத சூழ்நிலை. உச்சநீதிமன்றமாக தானே சொல்லிச்சு. ஏன் உன் மண்டையில் மூளை இல்லை? நீ யாரை கேள்வி கேட்குற? என்ன கேள்வி கேட்குற? உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை அப்படியே ஏற்றுக்குமா தமிழக அரசுன்னு சொல்லிட்டு நீ கூஜா தூக்கிட்டு இருக்க முதலாளி போய் அவர்கிட்ட கேளு, சின்ன முதலாளி கிட்ட கேளு, அன்னிக்கிட்ட கேளு, சின்ன அன்னிக்கிட்ட பெரிய அன்னிக்கிட்டலாம். உன் வேலை இங்கே வச்சிக்காத, சரியா? நீ அவ்வளோ ஒருத்தம் கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது. நீங்களாம் என்ன ஒரு இதுலடா கேள்வி கேட்குறீங்க? என்ன கேள்வி கேட்குற? உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா போயிட்டு நல்லா வியாக்கணமாக உட்காந்து படிச்சுட்டு பதிவை போடு.